பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கணும் என்பதை கர்த்தர் நமக்கு சில காரியங்களில் அவ்வப்போது கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். எல்லோரும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? எல்லோரும் போயிட்டாங்க, நீங்கள் எப்படி? ஆண்டவர் கேட்ட உடனே நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவசனம் உம்மிடத்தில் போய் இருக்கிறது. ஒரே ஆவி. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு விஷயத்தை சேர்ந்து செஞ்சாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் ஒன்று திங்க் பண்ணிவிட்டு மனைவி ஒன்று திங்க் பண்ணும்போது அது பிரச்சனைகள் வரும். அப்பா அம்மா 2 பேரும் ஒரே நிலைமையில் இருக்கும்போது பிள்ளைகளுடைய மைண்டு வேறு திசையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வேதனைகள் வரும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ ஆண்டவரோடு நம்ம ஒரே ஆவியாக இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் அவர் விரும்பத்தக்கதாக இருக்கிறதா? நாம் பாடுவது, துதிப்பது, ஆராதனை செய்வது எல்லாம் சரி. நாம் ஜெபிக்கிறது எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவருக்காக பிரயாசப்படுவது எப்படி இருக்கிறது? சில காரியங்களை பார்க்கலாம். 18 வசனம் சொல்லுகிறது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் வேசித்தனத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட இருக்காதபடிக்கு விலகி ஓட வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னால் வேசித்தனம் பண்ணுறவங்களோட கூட இருக்கிற லிங்கை கட் பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னு சொன்னால், அப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த அந்த சுபாவத்துடைய கிரியைகள் எல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்றைய தினத்தில் ஒரு பத்திரிக்கை வச்ச உடனே 500 1000 சொல்லி செலவு பண்ணிடுறாங்க. கர்த்தர் எனக்கு கடனாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி புலம்பிடுறாங்க. ஆண்டவருக்கு பிடிக்கலையே, அது நீங்கள் போயிட்டு ஏன் அந்த உறவு வேணும்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வரீங்க. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய நாமத்துக்காக உங்களை சொல்கிறேன், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். சில பாவமான காரியங்கள் இருக்கிறாங்க, நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்முன்னு வந்துட்டாலும் பிரச்சனை தான். நீங்கள் சொன்னாலும் பிரச்சனை தான். நீங்கள் சொன்னா யாரை பார்த்து சொல்லிட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. சொல்லாமல் வந்துட்டா கர்த்தர் உங்கள் மேலே கொஸ்டின்ஸ் கேட்பார். உனக்கு தெரிஞ்சிருந்து நீ ஒரு எச்சரிப்பு கொடுக்காம வந்துட்டியன்னு சொல்லி உங்கள்கிட்ட பார்த்து கேட்பார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். நீங்கள் வேலைக்காக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காக போகிறீங்க, நீங்கள் போகிற காரியம் நடக்கணுன்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. எனக்கு அற்புதம் நடக்கணும்ப்பா, அதிசயம் நடக்கணுமான்ட்டு போகிறீங்க. அப்படியே வாசிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. என் ஜெபத்தை தேவன் கேட்டார், என் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார், எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சந்தோஷமாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதா. அருமையான அந்த கிதியோன், நீர் என் கூட இருக்கிறது உண்மைன்னா இதில் மாத்திரம் பனி பெய்யக்கூடாது, மற்ற இடத்துல மற்ற எல்லா இடத்துலையும் பனி பெய்யட்டும், இந்த தோளில் பனி பெய்யக்கூடாது. பனி பெய்யலை, இந்த ஒரு விஷயம் மன்னியும், தோளில் மட்டும் பனி பெய்யணும், மற்ற இடத்துல பனி பெய்யக்கூடாது. கிதியோனுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம வார்த்தையை கர்த்தர் கேட்டுட்டாரு, நம்ம சொல்கிறதுக்கு நேராக அதில் பனி கொடுத்தாரு, அப்புறம் பனி கொடுக்கல, நாம் அவருக்காக நிற்போம். ஒரே ஆவி, ஒரே ஆவி. முதல் தடவை ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறார். உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிறதுக்கு நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கூட லோத்தை கூட்டிகிட்டு வந்துட்டார்.
அந்த லோத்தை கூட்டிகிட்டு வந்தார். அதனால் லோத்துடைய அந்த மேய்ப்பவர்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வருது, வேதனை வருது. இப்போது சகல காரியங்களிலும் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து வந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். உன் நேசகுமாரன் ஏகபுத்திரன் அந்த ஈசாக்கை பலியிட நான் காண்பிக்க மலைக்கு நீ போறியா? உடனே அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லலை. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 2 வேலைக்காரை கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அது வரைக்கும் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு பையன் தலையில் அந்த விறகை சுமக்க வச்சு பலியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்கள். ஒரே ஆவி. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. நாம் கர்த்தரோடு இசைந்து இருக்கும்போது, ஒரே நிலைமையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அற்புதம் நடக்கும். சிலர் வேலை சில இடத்துல பாவிகளாக விபச்சாரர்கள் வேசித்தனத்துக்காரர்களோடு கூட ஹாய் பாய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து புலம்பிக் கொண்டிருக்கவங்களும் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த சகோதரர் ஒரு டிரைவர். அவர் கர்த்தருக்காக வைரக்கமாக நிற்கக்கூடியவர். கர்த்தர் எனக்கு சொன்னார், நீங்கள் உங்கள் டிரைவிங் பண்ணத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஊழியர்களோட கொஞ்ச நாள் இருங்க, இல்லாட்டினா உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு. என் தொழிலே டிரைவரு, அந்த வேலையை விட்டுட்டு வர சொல்கிறாரு, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டார். என்ன நடந்தது அப்படின்னா, அவருக்கு ஒரு 23-24 வயசு தான் இருக்கும். அந்த சகோதரனுக்கு நல்ல ஒரு சபையில் அந்த சகோதரன் அங்கே திருநா இருந்தாப்புல நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாட்டையும் அந்த எச்சரிப்பு கொடுத்துட்டு இருந்தேன், அவங்க கேட்கல. என் பையன் வேலைக்கு போகிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி விட்டாங்க. அந்த பையன் தப்பான ஒரு தன்னை காட்டிலும் 25-30 வயதுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு சகோதரியோட பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையை சீரழித்து 2 மாதத்தில் அழிஞ்சு போயிட்டான். கர்த்தர் பேசின வார்த்தைகளை உதாசீனப்படுத்திட்டான். ஒரே ஆவியானவர் நமக்குள்ள அந்த கிரியைகளை செய்யும்போது அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி தான் செய்வார். இன்றைக்கி அவங்க கதறாங்க, புலம்புறாங்க. அவன் அந்த கிரியைகளை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆண்டுகள் பல வருஷம் ஆயிடுச்சு. அவன் விழுந்து போய் விட்டான். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஏசப்பா, இந்த வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் வந்தாலும் உம்மோடு ஒரே ஆவியாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இரக்கம் பாராட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.